100க்கு 90% இது எந்த மாதிரி தலைவலி படம் அப்படின்றது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவேன். அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் இந்த ராக்கெட் டிரைவர் படத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் படம் அப்படி இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி இந்த படம். இது என்ன ராக்கெட் டிரைவர் புரியல. ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இந்த ராக்கெட் டிரைவர் தான் இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பு அப்படின்றது. இந்த ராக்கெட் டிரைவரில் இருக்கிற ராக்கெட் இருக்குல்ல, இது வந்து மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் த லெஜண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் குறிக்குது. இந்த டிரைவர் வந்து இந்த அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு கடந்த காலத்தில் வந்து 13 வயசாக இருக்கும்போது எதிர்காலத்துக்கு வந்துடுவார். அது இப்போ ப்ரெசன்ட் டேக்கு வந்துடுவார். அவர் வந்து இங்கே தொலைஞ்சு போயிடுறாரு. அவருக்கு உதவி செய்கிறாரு ஒரு ஆட்டோ டிரைவர். அவரை குறிக்கிறது தான் இந்த டிரைவர். இந்த 2 பேரையும் சேர்த்து வச்சது தான் இந்த ராக்கெட் டிரைவர் படத்தோட தலைப்பு. இந்திய மக்களே பெருமைப்படுற அளவுக்கு பல சாதனைகள் புரிஞ்ச ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரு பெரியவரா, கடந்த காலத்திலேருந்து நிகழ்காலத்துக்கு வந்துட்ட ஒரு 13 வயசு கலாமுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஆட்டோ டிரைவர் அவர் பெரியவரா. பெரிய பெரிய லெஜண்ட்ஸுங்களோட வாழ்க்கை வந்து வெறும் அவங்களோட சாதனைகளால் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்குமா, இல்லை நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கிற சில சம்பவங்கள், சில விஷயங்கள், சில கடன், கொடுத்த வாக்கு, பாலியல் நட்பு, காதலி தலைமுடியில் இருக்கிற அந்த சின்ன பூ, சில பேர் வந்து தலையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் ரொம்ப பத்திரமா சேமித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனல் லைஃப்பும் சேர்ந்து தான் அவங்களோட வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்குமா. கலாம் ஐயா வந்து தன்னோட இறுதி காலத்தில் ஒரு சின்ன டைரியில் ஒரு நோட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கடைக்கார அண்ணாச்சிக்கு இந்த ஒரேனாவை கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பார். இது வந்து இந்த 13 வயசு பையனுக்கு கிடைக்கும். அவர் எப்படியாவது இந்த ஒரணையாக வந்து இந்த சம்மந்தப்பட்ட அண்ணாச்சிக்கு கொண்டு போய் சேர்த்துடணும், இதுக்காக தான் நம்ம வந்து கடந்த காலத்துலேருந்து இப்போது ப்ரெசன்ட் டேக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாரு. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்ததுக்கு நோக்கம் வந்து வேறு ஏதாவது இருக்கும், நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர், வழிகாட்டுற ஆட்டோ டிரைவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். 2 பேருக்கும் ஒரு சண்டை கூட வரும் ஒரு காட்சியில். ஆனால் இவர் 13 வயசு கலாம் வந்து உறுதியாக நம்புவார், நம்ம வந்ததுக்கு ரீசன் இதுதான், இந்த ஒரையனா அதுன்னு போயிட்டு அந்த அண்ணாச்சிக்கிட்ட கொடுத்துடணும், இதை வந்து நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன். இவர் இறுதியில் இந்த அண்ணாச்சியை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஒரையனாவை கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத வந்து இந்த ராக்கெட் டிரைவர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாய்.